ஹாய் ஹலோ வெல்கம் டு பொதுக்களம். இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் 7 மக்கட்பேரிலிருந்து குறள் எண் 63 பார்த்துடலாங்க. குறள் என்ன அப்படின்னா, தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்களா? தம் பொருள் அப்படிங்கிறது தம்முடைய பொருள் இல்லைன்னா உடைமை. என்பதம் என்ப அப்படின்னா என்று சொல்லுவர். தம் மக்கள் அப்படின்னா தம்முடைய மக்கள் அப்படிங்கிறது தம்முடைய குழந்தைகளை குறிக்கின்றது. ஒருவர் தன்னுடைய உடைமை என்று சொல்லுவது அவர்களினுடைய குழந்தைகளை தான். அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். அவர் பொருள் அப்படிங்கிறது குழந்தைகளினுடைய பொருள்னா உடைமை. தம் தம் அப்படிங்கிறது அவரவர் வினையான் வரும். வினையான் அப்படிங்கிறது செயல்களினால் வரும். இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருவர் தம் பொருள் என்று கூறுவது தன்னுடைய குழந்தைகளை தான். அதுவே அந்த குழந்தைகளினுடைய உடைமை செல்வம் என்பது அவரவர் செய்யக்கூடிய செயல்களால் அவர்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. இந்த குறளை இன்னொரு டைம் பார்த்தரலாம். தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். நாளைக்கு நம்ம இன்னொரு குறளை சந்திக்கலாம். தேங்க்யூ.